ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் நம்ம என்ன செய்திகளை நம்ம பார்த்தோம் சொல்லுங்கள். நான் அவரை கண்டபோது, when I saw him, நான் அவரை கண்டபோது, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவனை காணும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றங்கள் வரணும். தேவனை கண்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராமல் இருக்கவே முடியாது. அதற்கு ஆதாரமாகத்தான் முதலாவது வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி யோவானை குறித்து நம்ம வாசித்தோம். அப்போது தேவனை கண்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த மனிதன் யாரை கண்டான், இதை போன வாரமே நான் பேசிட்டேன். ஆனால் நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பலை. சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தி விட்டு நான் மற்ற காரியங்களுக்குள்ளாக நான் போக நான் விரும்புகிறேன். வெளிப்பாடு புஸ்தகம் 1:17 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் அவரை கண்டபோது, when I saw him, I fell at his feet like a dead man, but he placed his right hand on me and said, do not be afraid, I am the first and the last. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலேயும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவனை யோவான் பார்க்கிறார். நான் அவரை கண்டபோது என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப யோவான் கண்ட இயேசு எப்படிப்பட்டவர்? யோவான் அந்த இயேசுவை கண்டதுனாலே யோவானுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்தது? யோவான் அவரை கண்ட பிற்பாடு, காண்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது? யோவான் இயேசு கிறிஸ்துவை கண்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கை, அதற்கு அவரை பார்த்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது? அவர் எவ்விதமான காரியங்களை அவர் எழுதுகிறார் என்பதையெல்லாம் நாம் வெளிப்பாடு புஸ்தகத்தில் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஆகையினாலே யோவானை குறித்து நாம் பார்த்தோம். யோவான் இயேசுவை கண்டபோது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள். அடுத்தது இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். இயேசுவை, தேவாதி தேவனை, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை அவர் கண்டபோது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அவரை குறித்து நாம் சில விஷயங்களை பார்த்தோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சேனைகளின் தேவனாகிய ராஜாவை அவருடைய கண்கள் கண்டது அப்படிங்கிறாரு. அப்போ அவரை கண்ட போது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மாற்றங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்ட தேவனை கண்டார்? ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து விட்டோம். ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்திலே தேவாதி தேவனை எப்படியெல்லாம் கண்டார், அவருடைய ரூபத்தை எப்படி கண்டார், அவருடைய முகம் எப்படி இருந்தது, அவருடைய சிரசு எப்படி இருந்தது, அவருடைய பாதங்கள் எப்படி இருந்தது, அவருடைய சாயல் எப்படி இருந்தது, அதையெல்லாம் பார்த்துட்டு அவரை ஆராதிக்கிறவர்களையும் அவர் பார்க்கிறாரு. யார் அவரை ஆராதிக்கிறார்? சேராபீன்கள் ஆராதிக்கிறார்கள். அப்ப சேராபீன்கள் எப்படி அவரை ஆராதித்தார்கள் அதையும் நம்ம பார்த்தோம். 6 சட்டைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 2 சட்டைகளினால் தங்களுடைய பாதத்தை மூடி, 2 சட்டைகளினால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 சட்டைகளினால் பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை என்ன செய்தார்கள்? ஆராதிக்கிறதை பார்த்த போது, அப்போ நான் எப்படி ஆராதிக்கிறேன்? ஸ்தோத்திரம். நான் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறேன், நான் கண்ட தேவனுக்கு முன்பதாக என் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிற்பாடு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவனை ஏசாயா கண்டார் என்றால், உசியா ராஜா மரணம் அடைந்ததான நாட்களிலே இந்த தரிசனம் அவருக்கு வருகிறது. ஏன் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களை கர்த்தர் ஏசாயாவுக்கு காட்டுகிறார் என்றால், உசியா ஏன் மரணம் அடைந்தார், உசியாவினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, உசியாவினுடைய முடிவு எப்படி இருந்தது, அதையும் ஏசாயாவுக்கு காட்டி கொடுக்கிறாரு. ஆரம்பத்தில் உசியா ராஜா தேவனை நல்ல விதமாக தேடினார். ஆண்டவர் அவரை செழிக்க பண்ணினார், அவரை பலப்படுத்தினார், அவருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆனால் பலப்பட்ட போதோ மனமேட்டிமையாகி, ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே
கீழான ஒரு நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறது என்ன, ஆண்டவரை தேடுகிறது என்ன, நம்ம தாழ்மை உள்ளவர்களாக நடக்கிறது என்ன, எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்மளை கனம் பண்ணி வைக்கும்போது அதே தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் உசியாவினுடைய வாழ்க்கையிலே அது இல்லை, அது மாறி போய்விட்டது. அவன் மனம் மேட்டிமையானான். ஸ்தோத்திரம். அப்ப சாகிற வரைக்கும் அவன் மனம் திரும்பவே இல்லை. ஆகையினாலே அவனுடைய வாழ்க்கையிலே நீங்காத ஒரு குஷ்டம் வந்ததனாலே ராஜரீக மேன்மையை அவன் இழந்து அவன் தேசத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு சாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மோசமாகவே இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட உசியாவை ஆண்டவர் ஏசாயாவுக்கு ஆண்டவர் காட்டுறாரு. அப்படின்னா ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் ஏசாயா கொடுக்கிறார். நீங்கள்லாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, எல்லாமே சரிதான். ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் பத்திரமா இருந்துங்கப்பா, கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாமே சரிதான், ஆனால் மனமேட்டிமை வந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால உசியாவை பாரு, அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் அவனுடைய முடிவு மோசமாயிற்று. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆரம்பத்தை காட்டிலையும் நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை விட ஒரு மனிதனுடைய முடிவு. அப்போ நம்முடைய முடிவுன்னு சொன்னா நம்முடைய மரணம் தான் முடிவு. நாம் எப்படி இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகிறோம், எப்படி இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், எப்படி வந்தோம், நல்ல விதமாக தான் வந்தோம். ஆனால் எப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை அப்புறம் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கையோடு கூட தன் வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நல்ல விதமாக தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன், நல்ல விதமாக என் ஓட்டத்தை நான் முடிக்கப்பேன், நான் விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்ளுவேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம துவங்கினமோ கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆனால் உசியா ஆரம்பம் சரியாக இருந்தது, முடிவு சரியாக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தை காட்டிலையும் இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்க போகிறோம் ரொம்பவே முக்கியம். நம்ம சரியான விதத்தில் வாழ்க்கையை முடிக்காவிட்டால், சரியான விதத்தில் நம்முடைய கண்களை நம்ம மூடாவிட்டால் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை நம்ம இழந்து போய்விடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகையினால இதையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காட்டுறாரு. பெரிய தீர்க்கதரிசிகள் அப்போ இதை காட்டி அவர்களை எச்சரிக்கிறார். அப்போ சபைக்கு வரும்போது விசுவாசிகளாகி நாம எச்சரிக்கப்படுகிறோம், நம்ம வசனத்தினால எச்சரிக்கப்படுகிறோம். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தினால தானே. அப்ப வசனம் என்ன செய்கிறது? நம்மளை சுத்திகரிக்கிறது. தேவ வசனம் நம்மை எச்சரிக்கிறது. தேவ வசனம் நம்மளை உருவாக்குகிறது. தேவ வசனம் நம்மை புடமிடுகிறது. தேவ வசனம் வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. தேவ வசனம் கர்த்தருக்காக வாழ வைக்கிறது. தேவ வசனத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ வசனத்தில் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை நம்ம கடைசி வரைக்கும் பிடிச்சு கொள்ளணும். ஆனால் உசியாலாம் பாதியிலே விட்டு விட்டார்கள். பாதியில் விட்டதுனால வாழ்க்கை மாறினது, பெருமை வந்தது, வாழ்க்கை முடிந்தது, மோசமான ஒரு நிலைமைக்கு முடிஞ்சது. ஆகையினால விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எச்சரிப்பு. நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு. அப்ப இந்த எச்சரிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டு தன்னை காண்பிக்கிறார். தன்னை ஆராதிக்கிற சேராபீனை பாரு, அதையும் ஆண்டவர் காட்டுறாரு. இவ்வளவு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவதற்கு காரணம் ஏசாயாவினுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறணும். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தா போதாது. ஏசாயாவுக்கு தெரியும் நம்ம ஒரு தீர்க்கதரிசி, அது ஒரு மன நிறைவை சில வேளைகளில் கொடுத்து விடும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சில வேளைகளில் மன நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், விசுவாசியாக இருக்கிறோம், ஒரு மன நிறைவு. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னும் என்ன விரும்புகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். நாம விரும்புகிற காரியங்கள் அல்ல. நமக்குள்ள ஒரு சுய திருப்திக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சுய திருப்தி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நின்றே போய்விடும்.
அது ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து வருகிற தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சுய திருப்தி ஒன்று வருகிறதோ அப்பொழுதே நம்முடைய ஓட்டமானது நின்று போய்விடும். அந்த திருப்தி நம்முடைய ஓட்டத்தை நிற்க செய்துவிடும். அப்போ சுய திருப்தி உள்ளவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். அதைத்தான் ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். போக வேண்டியது இன்னும் வெகு தூரம். ஏசையா, நீ தீர்க்கதரிசியாய் நீ இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்குது அப்படி நீ நினைச்சிடாத. உசியாவை நான் உனக்கு காட்டுறேன். உசியாவினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது பாரு. நடுவில் எப்படி வாழ்ந்தான் பாரு. ஆனால் எப்படி முடித்தான் அதை பாரு. அதெல்லாம் காட்டிட்டு தன்னை காண்பிக்கிறார். நான் எப்படிப்பட்டவர் நீ அதை பாரு. என்னை ஆராதிக்கிற சேராபீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அதை நீ பாரு. இந்த முழுமையான தரிசனத்தை கொடுத்து ஏசாயாவை தன்னுடைய மனதில் உள்ளபடி அவனை உருவாக்குகிறார். அதே போலதான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய மனதில் உள்ளபடி நம்மை உருவாக்குவதற்காகத்தான் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் வசனத்தை கொடுத்தே நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த உருவாக்கம் நம் விரும்புகிற உருவாக்கம் அல்ல, நாம விரும்புகிறபடி உருவாகுவது அல்ல. கர்த்தர் நம்மை எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அதன்படியே கர்த்தர் நம்மை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். அதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எதை கேட்க விரும்புகிறோமோ அதை பிரசங்கியானவர் பிரசங்கிக்காதபடிக்கு கர்த்தர் எதை சபைக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்ல சபை நாம் ஜெபத்தோடு கூட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில வேளையில் விசுவாசிகளாகிய நாம விரும்புகிறதை போதகர் பேச வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அது தவறு. கர்த்தர் விரும்புகிறதை ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசும். நான் விரும்புகிறது கிடையாது. நான் அழிந்து போகிற ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறீரோ அதை நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிறதை நான் கேட்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேசும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. நம்ம நல்ல விதமா உருவாகணும், பரலோக ராஜ்யம் போய் சேரணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம மாறணும். அப்படின்னா வசனங்களை ஏராளமாக படிக்கணும், வசனங்களை ஏராளமாய் நம்ம நல்ல செய்திகளை நம்ம கேட்கணும். இது எல்லாம் நம்மை உருவாக்குகிற விஷயங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால போன வாரங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த வாரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ சேராபீன்கள் போன வாரத்தில் நான் எங்க விட்டேன் அப்படின்னா, தங்களை என்ன செய்தார்கள், தேவனுக்கு முன்பதாக மறைத்து கொண்டார்கள். சேராபீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? அழகுள்ளவர்கள். ஸ்தோத்திரம். அழகுள்ளவர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு அழகுள்ளவர். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. இன்றைக்கும் தூதன்மார்களை தரிசிக்கிறவர்கள் அவர்களை பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய மகிமையை எனக்கு விவரித்து சொல்லுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் சிலர் அதெல்லாம் கண்டு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் அப்படிப்பட்டவர்கள், அழகானவர்கள், கர்த்தரை என்ன செய்ய முடியல, நேருக்கு நேராக நம்முடைய அழகை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, உம்மை பார்ப்பதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தான் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தங்கள் கால்கள் வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக 2 செட்டைகளினாலே தங்கள் கால்களை கூட அவங்க மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் நாம் ஏன் சபைகளிலே நாம் முக்காடிடுகிறோம் என்றால், ஸ்திரீகளுக்கு உங்களுடைய சிரசு தான் அது மேன்மை. உங்களுடைய சிரசு தான் அழகை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. நாங்கள் ஏன் முக்காடு போடுறது இல்லை அப்படின்னா, நாங்கள் இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டுட்டு நாங்கள் வந்துருந்தோம். ஆகையினால நாங்கள் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் விதவிதமாக ஜடைகளை பின்னி, விதவிதமாக சிங்காரித்து, விதவிதமாக அந்த சிரசு, அந்த
அந்த முடியிலே அவ்வளோ அலங்காரங்கள், ஸ்திரிக்கு அதுதான் மேன்மை அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவரை காணும்போது நீங்கள் முக்காடிட்டு கொண்டு உங்களை மறைத்து கொள்ளுகிறீர்கள். அது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியங்கள். முகமதியர்களை கூட பாருங்கள், அவங்க எந்த நேரமும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்மிடத்திலிருந்து வந்ததான ஒரு காரியங்கள். அப்போ சேராபீன்களும் அதைத்தான் செஞ்சாங்க. முகத்தை மூட வேண்டிய சூழ்நிலையில் முகத்தை மூடிக்கொண்டார்கள், கால்களை மூட வேண்டிய நேரத்தில் கால்களை மூடிக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தங்களுக்கு எவைகளெல்லாம் பெருமைக்கு உள்ளவைகளாக இருந்ததோ அந்த பெருமைக்கு உள்ள அத்தனை விஷயத்தையும் நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மூட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப தேவனுக்கு முன்பதாக நாம் எந்த விதங்களிலேயும் எதை குறித்தும் பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த நாசியில சுவாசம் நின்று போச்சு அப்படின்னா இது வெறும் கட்டை தான். இந்த சரீரம் வெறும் கட்டை தாங்க இது. ஸ்தோத்திரம். செத்த ஆட்களுடைய கை காலெல்லாம் பிடிச்சு பாருங்க, விறகு கட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க, நல்ல விதமாக இருக்கிறது, ரத்த ஓட்டங்கள்லாம் இருக்குது, எல்லாம் சரியாக செயல்படுது. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஆட்கள் இருக்குது. இப்போ இதே நம்ம மூச்சு நின்று போச்சு டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா, இவர் இறந்து போய் விட்டார், இந்த சகோதரர் இறந்து போய் விட்டார் அப்படின்னா, இப்போ இறந்து போனவங்களை கொண்டு வந்து உங்கள் நடுவில் இப்போ உட்கார வச்சா அவங்களோட சேர்ந்து நாம் ஆராதிப்போம்னு உட்காருவீங்களா? என்ன செய்வீங்க? எந்திரிச்சு ஓடி போயிருவீங்க. ஏன் செத்ததை கண்டா நமக்கு ஒரு பயம். உயிரோடு இருக்கும்போது பயமே வரமாட்டேங்குங்க. உண்மையை சொல்ல போனால் உயிரோடு இருக்கும்போது தான் பயமே வரணும். செத்த பிற்பாடு பயம் வரக்கூடாது, ஏன்னா அது செயல்படாது. ஆனால் நம்ம செத்த பிற்பாடு தான் அந்த பிரேதத்தை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? செத்த சரீரம்னு பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எந்த நிலைமையில் வச்சிருக்கிறாரு? உயிருள்ள நிலைமையில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உயிரோடு கூட இருக்கிற நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் என்ன செய்யணும்னா, பெருமைக்கு உரியவைகளை ஆராதனையில் கையை கட்டிக்கிட்டே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கைதட்ட நமக்கு வெட்கம். ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ நல்ல பாடலாம், நல்ல ஆண்டவரை துதிக்கலாம், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கூட தேவனை நம்ம என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்தலாம். அப்போ தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கிறோம். ஆராதனையில் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம்ம யாரும் பெருமைக்குரியவர்களாக இருக்க முடியாது. தேவனுக்கு முன்பதாக நம்ம படிப்பெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், PhD பண்ணியிருக்கிறேன், மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன், அதை பண்ணி இதை என்ன பண்ணாலும் சரி, உலகத்தை விட்டு போகும்போது எந்த PhDயும் கூட வராது, எந்த மாஸ்டர்ஸ் டிகிரி நம்மளோடு கூட வராது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆஸ்தியோ சொத்தோ சுகமோ நம்ம கூட வரவே வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வாரத்துக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள மகன் மரித்து போனார். அப்போ அப்பா என்ன செய்தார்னா, BMW காரை மகனுக்கு பரிசாக வாங்கி கொடுத்தாரு. மகனுடைய இழப்பை தாங்க முடியாதபடிக்கு மகனை அடக்கம் பண்ணும்போது பெரிய குழி எடுத்து BMW காரையும் அதோடு கூட சேர்த்து, என் மகன் அந்த காரை விரும்பினபடினால அதோட சேர்த்தேன்னு அடக்கம் மண்ணுக்கு உள்ள ஓட்டிக்கிட்டா இருக்க போகிறான். BMW அண்டர் கிரவுண்டில் ஓட போதா? ஆவி பறந்துருச்சுங்க. ஆவி பறந்தாச்சு. செத்த பிற்பாடு 2வது நாள் எதுக்காக ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறோம்? அது நாளுக்கு நாள் அழுக ஆரம்பிச்சிடும் சரீரம். 3rd டே மண்ணுகளை போட்ட உடனே புழுக்கள் உண்டாக டிகம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புழுக்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும், கெட்டு போக ஆரம்பித்து விடும், தோல்கள் அழுக ஆரம்பித்து விடும், சதைகள் பீந்து கீழே விழ ஆரம்பித்து விடும். சோத்திரம். 6வது நாள் 7வது நாள் அந்த ப்ராசஸை நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்தீங்க அப்படின்னு நம்முடைய மனுஷனுடைய நிலைமை என்ன? 7 நாளைக்குள்ளேயே மண்ணுக்குள்ளே போயாச்சுன்னா 7 டேஸ்க்குள்ளவே ஓரளவுக்கு நம்முடைய உருவம் கொஞ்சம் சிதைஞ்சு போனதை போல காணப்பட்டு முழுவதும் புழுக்கள் தின்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவும் புழுக்கள். இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கும்போது இன்னைக்கு என்னமெல்லாம் போடுறோம் இல்லையா? கண்ணுக்கு ஒரு கலரு, கன்னத்துக்கு ஒரு கலரு, உதட்டுக்கு ஒரு கலரு இல்லையா? என்னமெல்லாம் பண்ணிக்கிறதும். ஆனால் 7 நாளில் புழு திங்க போகுது. 7 நாளில் அவ்வளவும்
லட்சக்கணக்கான புழுகள் மொய் 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 மொய்ன்னு அவ்வளவு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டோம்னா இப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க நீங்கள். அதனால தான் அதை போட வேணாம்னு நான் இருக்கிறேன் நான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து, அப்படின்னா முழுமையமாக நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்ம உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நான் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, மண்ணான மனிதன், காலையில முளைத்து மாலையில வாடி போகிற புல்லுக்கு நான் சமமாக இருக்கிறேன் ஆண்டவரே, சாய்ந்து போகிற நிழலுக்கு சமமாக இருக்கிறேனே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம நிலைமையை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனையில் நமக்கு எந்த பெருமையும் நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழங்கால் பட வேண்டிய நேரத்தில் முழங்கால படியிடணும். கர்த்தரை கரங்களை உயர்த்தி துதிக்க வேண்டிய நேரத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாட வேண்டிய நேரத்தில் பாடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனங்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் வசனங்களை நல்லா சொல்லணும். மௌனமாக நம்ம கையை கட்டிக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு முன்பதாக மதிப்புள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது சரி கிடையாது, அது சரி கிடையாது. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வீட்டில் போய் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் அப்படின்னா யாரு அப்படின்னா வைஸ் மேன். ஸ்தோத்திரம். ஞானிகள், ஞானிகள், ஞானம் உள்ளவர்கள். அப்போ சாஸ்திரிகள் அப்படின்னா ராஜாவுக்கு அவர்கள் பல விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள், ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்கள். ராஜாக்களுக்கு ஞானம் உள்ளவங்க தான் ராஜா பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய வைஸ் மேன், இவங்களை என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து பேபியா குழந்தையா இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு படித்தவர்கள் போய் சாஷ்டாங்கமா விழுந்து ஞானத்தை பார்க்கல, தங்களுடைய வேலையை பார்க்கல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம் அதையெல்லாம் பார்க்கல. பிறந்திருக்கிறது யாரு? ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து கிடந்தாங்களே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாம் எங்கே இருக்கிறோம்? அந்த சாஸ்திரிகள் எங்கே இருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம்? சற்று நீங்கள் நிதானித்து பார்த்து தேவனுக்கு முன்பதாக. ஆகையினால தான் ஆண்டவர் ஏசாயாவுக்கு இந்த சேராபீன்களை காட்டி, சேராபீனை பாருப்பா, என் பக்கத்தில் இருந்து கொண்டு இரவும் பகலும் என்னை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதிக்கிற விதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஆராதிக்கிற விதத்தை கற்றுக்கொள்ளுங்க. எதை கர்த்தருக்கு முன்பதாக மறைக்க வேண்டுமோ அதை கர்த்தருக்கு முன்பதாக மறைத்தார்களே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறைக்காமல் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் நான் வெளிப்பட வேண்டும், என் திறமைகள் வெளிப்படணும், என் ஞானம் வெளிப்படணும். அப்பா, இது நம்ம வாழ்க்கையில எப்ப வருகிறதோ அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம மறைக்கிறோம். தேவனை மறைத்து, தேவ பிரசன்னத்தை மறைத்து நம்மை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் மறைக்கப்படுகிறார். கர்த்தர் மறைக்கப்படுகிற எந்த இடத்திலையும் பிரயோஜனம் இல்லாத இடமாக மாறுகிறது. அங்க தேவ சத்தத்தை கேட்க முடியாது, மனுஷனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இன்னைக்கு என்ன நடக்கிறது? எல்லா இடங்களிலேயும் எந்த ஊழியமாய் இருக்கட்டும், எந்த ஊழியமாய் இருக்கட்டும், இன்னைக்கு பெரும்பான்மையான நடக்கிற விஷயங்கள் என்ன? என் ஞானத்தை ஜனங்கள் பார்க்கணும், என் திறமையை ஜனங்கள் பார்க்கணும், எனக்குள்ள கிருபையை ஜனங்கள் பார்க்கணும், எனக்குள்ள வரங்களை ஜனங்கள் பார்க்கணும், எனக்குள்ள தாளந்துகளை ஜனங்கள் பார்க்கணும், எனக்குள்ள திறமைகளை ஜனங்கள் பார்க்கணும், எனக்குள்ள தகுதியை ஜனங்கள் பார்க்கணும். அப்ப இயேசுவை யார் பார்க்கிறது? இயேசுவை தான். இதெல்லாம் நம்ம மனசுல வரும்போது இது எல்லாம் சேர்ந்து அவரை மறைத்து விடுகிறது. அவரை மறைத்து விட்டு நம்மை வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? ஆகையினால தான் சேராபீனை கொண்டு வந்து ஏசாயாவுக்கு முன்னாடி நிறுத்தி, ஏசாயாவை இதை பாரு, இதை குறித்து நீ எழுது, பின்வரும் சந்ததிகள் கற்றுக்கொள்ளட்டும்.
2 செட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள், 2 செட்டைகளினால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டார்கள், 2 செட்டைகளினால் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள், தங்களையே மறைத்துக் கொண்டார்கள். தாங்கள் யார் என்று வெளியில் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யார் என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியுமே வேண்டுமே ஒழிய உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உலகம் நம்மை தெரிந்து என்ன பிரயோஜனம்? உலகமானது என்னை யார் என்று அறிந்து யாருக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை போடுவாங்க, ஓஹோன்னு சொல்லலாம், பிரமாதம்னு சொல்லலாம். பிரயோஜனமற்றவர்களாக மாறிவிடக்கூடாது, பிரயோஜனம் உள்ளவர்களாக நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தகுதியை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. தேவனுடைய தகுதி, அவர் யார், அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். அந்த 2 செட்டைகள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. 4 செட்டைகள் அவர்களை மறைத்து கொண்டது. ஆமென். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது நான் சிறுகவும் நீர் பெருகணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், சகலமும், எல்லாமே அவரால், அவர் மூலமாக, அவருக்காக இருக்கிறது. இந்த ஆராதனை யாருக்காக? தேவனுக்காக, கர்த்தருக்காக தான் ஆராதனை. நமக்கு கொடுக்கப்பட்டதான திறமைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் யார்கிட்ட வருதுன்னா சகலமும் அவரால், அவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அல்லேலூயா. நம்ம பரம்பரை சொத்து கிடையாது, கிருபையும் வரமும் நம்ம பரம்பரை சொத்து இல்லைங்க. அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகத்தான் கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறாரு. நமக்காக கிருபையை கொடுக்கவில்லை, நமக்காக தாளந்தை கொடுக்கவில்லை. நம்மை பிரஸ்தாபப்படுத்த, நம்மை மகிமைப்படுத்த, நம்மை உயர்த்த, நம்மை எல்லாருக்கும் முன்பதாக காட்டுவதற்காக அல்ல, அவருக்காக. எல்லாரும் சொல்லுங்கள், அவருக்காக, இயேசுவுக்காக. இயேசுவுக்காக நம்ம ஜெபத்தில் அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே உம் மூலமாகத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சகலமும் அவராலே, அவர் மூலமாக, அவருக்காக இருக்கிறது. ஆகையினாலே என்றென்றைக்கும் அவருக்கே. நமக்கு மகிமை கிடையாது. நம்மளை யாரும் மகிமைப்படுத்தணும்னு விரும்பக்கூடாது, நம்மளை யாரும் உயர்த்தணும்னு விரும்பக்கூடாது. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே. நான் சிறுகவும், கர்த்தர் பெருகணும், கர்த்தர் பெருகணும், கர்த்தர் பெருகணும். என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கொடேன் என்று சொல்லி இருக்கு. இதெல்லாம் ஆழமாக இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய மனதிலே இந்த செய்திகள் ஆழமாக பதியணும், ஆழமாக பதியணும். இது நம்மோடு கூட நின்று போகக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் எல்லாம் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கணும். பாரு, உனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தந்திருக்கிறார்னா உனக்காக அல்ல, அவருக்காக தான் தந்திருக்கிறாரு. அப்படி சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு வரும்போது அந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானேன். அப்படின்னா இவ்வளவு காரியங்கள் நான் அதமானேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் தகுதியற்றவனாக நான் போய்விட்டேனே,
நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம். தீர்க்க தரிசன காரியங்களை நான் சொல்லலாம், தேசத்துக்கு சொல்லலாம், ராஜாக்களுக்கு சொல்லலாம், சந்ததிகளுக்கு நம்ம சொல்லலாம், சமுதாயத்துக்கு நான் சொல்லலாம். ஆனாலும் இந்த ஆண்டவரே தரிசனங்களை எனக்கு நீர் காண்பிக்கிறபடியினாலே நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் செய்த காரியத்தில் நான் பிரயோஜனம் இல்லாமலே போய்விட்டேன். ஐயோ, நான் ஆதமானேன். ஒன்றுக்கு நான் உதவாதவன், ஒன்றுக்கு நான் உதவாதவன், அதமானேன். அப்படின்னா நான் உதவாதவன், தகுதி இல்லாதவன், பிரயோஜனமற்றவன். ஏசையா தகுதி இல்லாத ஒரு ஊழியனா, தகுதி இல்லாத ஒரு தீர்க்கதரிசியா, பிரயோஜனம் இல்லாத ஒரு தீர்க்கதரிசியா? இல்லை. ஆனாலும் இந்த தரிசனத்துக்கு முன்பதாக தன்னை அவர் தாழ்த்துகிறார். தன்னை தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். ஆமென், அல்லேலூயா. தன்னை தாழ்த்தாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான ஒரு உயர்வுகள் வரவே வராது. உயர்வு நின்று போகும், உயர்வு நின்று போகும். ஐயோ, நான் அதமானேன், ஐயோ நான் பிரயோஜனம் இல்லாதவன், ஐயோ நான் தகுதி இல்லாதவன். சோதரம், அல்லேலூயா. நொறுக்கப்படுகிறான், நொறுக்கப்படுகிறான். ஐயோ நான் அதமானேன் என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே ஒரு மனம் திரும்புதல் வேலை செய்கிறது. ஒரு மனம் திரும்புகிற மனிதன் தான் சொல்ல முடியும், ஐயோ நான் பாவி. யார் தன்னை ஒரு மனிதன் பாவின்னு சொல்லுகிறானோ அந்த மனிதன் மனம் திரும்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்று அர்த்தம். தன்னை பாவி என்று நிதானிக்காத மனிதன் மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாகவே இல்லை. தன் நீதியை பேசுகிறவன், தன்னுடைய நியாயத்தை பேசுகிறவன் எப்போது மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கவே மாட்டாங்க. எப்ப ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக நான் குற்றம் உள்ளவன், நான் பாவி எவன் சொல்லுகிறானோ அவன் மனம் திரும்புவதற்கு ஆயத்தம் உள்ளவன். அல்லேலூயா. ஏசாயாவுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு சூழலை ஏசாயாவினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த ஆவி வந்த உடனே நொறுக்கப்படுகிறான். ஐயோ நாதமானேன், ஐயோ நான் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேனே, ஐயோ நான் தீர்க்கதரிசி நான் நினைச்சேனே, ஐயோ நான் தேவனுக்காக நான் வேலை செய்ய நினைச்சேனே, ஆனால் இப்போ எனக்கு என்னை குறித்து ஒரு வெளிப்பாடு வருகிறது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேனே. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, ஐயோ நான் உடைஞ்சு போனேனே ஆண்டவரே, தகுதி இல்லாமல் போயிட்டேனே ஆண்டவரே. அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அதமானேன் என்கிற வார்த்தைக்குள்ளே 1000 விஷயங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அப்பொழுது, எப்பொழுது? மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கும்போது, தன்னை தாழ்த்தும் போது, நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மனிதன் என்று சொல்லும்போது, ஐயோ நான் இதுவரைக்கும் பெரிய தீர்க்கதரிசி நினைச்சிட்டேனே, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைக்கும் போது, அப்பொழுது சேராபின்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதவி செய்வதற்கு பரலோகம் ஆயத்தமாய் இருக்கிறது. யாருக்கு உதவி செய்வதற்கு? தன்னை பாவி என்று அறிக்கை செய்கிறவனுக்கு பரலோகம் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். ஒரு பக்கம் வாழ்வடைய மாட்டாமன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் இரக்கம் கிடைக்கிறது. யார் வாழ்வடைய மாட்டான்? யாருக்கு வாழ்க்கை இல்லை, யாருக்கு வாழ்க்கை கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது என்றால், ஒருவன் பாவத்தை மறைக்கிறவனுக்கு அவனுக்கு வாழ்வே கிடையாதுங்க, முன்னேற்றமே கிடையாது. ஆனா அதை சொல்லி அறிக்கை செய்து தன்னை தாழ்த்தி அதை விட்டு விடணும்னு சொல்லி பிரயாசம் எடுக்கிறவனுக்கு இரக்கம் கிடைக்கும். எப்படிப்பட்ட இரக்கம் கிடைக்கிறதுனா, தேவதூதன் உடனே இறங்கி வருகிறான். உதவி செய்யும்படியாய் பறந்து வந்து, பரலோகத்தில் இருந்து அவன் பறந்து வந்து
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மனம் திரும்பும் ஆத்மாவுக்கு பரலோகம் எப்போதுமே உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு மனிதனுக்கு எப்போதுமே ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டுமோ, நான் மனம் திரும்ப வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் எப்போதுமே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க சபைக்கு வரும்போது அந்த உணர்வு உங்களுக்கு வரலாம். வீட்டில் இருந்து ஜெபிக்கும் போது மனம் திரும்புதலின் உணர்வுகள் உங்களுக்கு வரலாம். யாருக்கெல்லாம் அந்த உணர்வுகள் வருகிறதோ, உணர்வுகள் வரக்கூடியவர்களுக்கு பரலோகம் ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறது. என்ன நற்செய்தி என்றால், சேராபின்களிலே ஒருவன் பலிபீடத்தில் அவன் இறங்கி போகிறான். அல்லேலூயா. 7வது வசனத்தை நீங்க எடுத்து நீங்க பார்க்கும்போது, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பலிபீடத்துல ஏற்கனவே பலிபீடம்னு சொல்லும்போது பலி செலுத்தக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டு ஏற்கனவே தகன பலியாக அங்கே கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் பலிபீடம் இப்ப உயிராக இருக்குது. பலிபீடம் எரிந்து கொண்டு இருக்கிறது. பலிபீடத்தில் நெருப்பு இருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே ஒரு பலி உள்ளே இருக்கிறது. ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப பலி செலுத்தப்பட்டு இருக்கிற அந்த ஆட்டை அந்த தீ என்ன செய்து கொண்டிருக்கிறது? அங்கே எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்காக பலிபீடத்தில் ஒரு பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. அந்த பலியாடு யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த பலி ஆடு. அந்த பலியாடு பலிபீடத்திலே எரிந்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருந்துதான் மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சேராபீன்களிலே ஒருவன் வந்து உதவி செய்கிறான். ஒரு அக்கினி தழலை எடுக்கிறான். அந்த பலிபீடத்தில் இருந்து, எந்த இடத்துல ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டு தகன பலியாக கிடக்கிறதோ, அந்த இடத்தில் இருந்து ஒரு அக்கினியை எடுத்து, ஒரு தழலை எடுத்து, ஏசாயாவுக்கு அவன் சுத்தமடைவதற்கு, அவன் பலனடைவதற்கு, அவன் மறுரூபமாக்கப்படுவதற்கு, அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவன் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு சேராபின்களிலே ஒருவன் அங்க இருந்துதான் ஒரு தழலை எடுத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் பாவ அறிக்கை செய்யணும். தினந்தோறும். ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுட்டோம் இல்லையா? இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம். இப்போ வெயில் காலம், சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங்குள்ளே நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் ஸ்வெட்டாகி நனைஞ்சு, இப்போ ஸ்வெட்டிங் வரும்போதே இதில் என்ன ஆகுதுன்னா வந்து வெறும் அங்கே தண்ணி மட்டும் நம்ம வஸ்திரத்தை நம்ம நினைக்கிறது கிடையாது. வேர்வை மாத்திரம் நினைக்கிறது கிடையாது. அதில் பல கிருமிகள், பாக்டீரியா, விரும்பாத சிலவைகள் எல்லாமே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இதை நாளைக்கு என்ன செய்கிறோம்? மாற்றுகிறோம். நம்முடைய உடம்பு என்ன செய்கிறோம்? கழுவுகிறோம், சுத்தம் பண்ணுகிறோம். ஒரு புதிய வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி கொள்ளுகிறோம். ஏன்? நேற்று என்ன ஆகிவிட்டது? நேற்று போட்டது அது ஏற்கனவே அசுத்தமாகிவிட்டது. அதே மாதிரி தான் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நாள் முழுவதும் கடந்து போகும்போது இந்த உலகத்தில் இருந்து, சமுதாயத்தில் இருந்து ஒட்ட வேண்டாத எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய ஜீவியத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒட்டப்பட்ட இந்த காரியம் பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னா நாள்தோறும் காலையிலையும் சரி, ராத்திரியில் நம்ம நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த நாள் முழுவதும் நான் செய்த பாவத்தை மன்னி ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னியும். நம்முடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திரைக்குள்ளே போகும்போது ஒருவேளை ராத்திரியிலே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்குமே என்றால் சுத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே தேவ ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த நிச்சயத்தோடு தான் நம்ம ராத்திரிக்கு தூக்கத்துக்கு போகணும்.
அந்த நிச்சயம் இல்லாமல் தூக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது. நிச்சயம் இல்லாமல் நம்ம பேசாமல் படுத்து உறங்கிட்டு ராத்திரியில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, கைவிடப்பட்டு போவோம். அப்போது தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி, இன்றைக்கு ராவிலே உம்முடைய வருகை இருக்கும் என்றால் உம்முடைய வருகையிலே நான் கலந்து கொள்ளணும், உம்முடைய வருகையிலே நான் காணப்படணும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த நிச்சயத்தோடு கூட படுக்கும்போது நம்முடைய நித்திரை இன்பமானதாக இருக்கும், நிச்சயம் உள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ பலிபீடத்திலிருந்து இந்த மனிதன் அந்த தழலை கொண்டு வந்து நாவில் வச்ச உடனே அவன் சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனிதன். என் உதடு எப்படிப்பட்டது? அசுத்த உதடுள்ள மனிதன். ஸ்தோத்திரம். அப்ப அசுத்தம் எங்க இருக்குன்னா உதட்டுல, வார்த்தையில. என் உதட்டினால் நான் பேசக்கூடியவைகள் அசுத்தமாக நான் பேசியிருக்கிறேன், கெட்டவைகளை பேசியிருக்கிறேன், அவிசுவாசமானதை பேசியிருக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாததை பேசியிருக்கிறேன், பிரயோஜனம் இல்லாததை பேசியிருக்கிறேன், தகுதி இல்லாத வார்த்தைகளை நான் குடும்பத்துக்குள்ள நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் பேசினதுனால என் உதடு அசுத்தமாக மாறிவிட்டது. இந்த அசுத்த உதடோடு எப்படி கர்த்தரை பாட முடியும்? இந்த அசுத்த உதடோடு எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? எப்படி ஜெபிக்க முடியும்? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் நம்முடைய உபவாசம் கேட்கப்படவில்லை? ஏன் நம்முடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படவில்லை? முதல்ல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாத உதடுகளினால் பாடப்படுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், சொல்லப்படுகிற வார்த்தைகள் எதற்குமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே தான் பெரிய தீர்க்கதரிசி இப்போது சொல்லுகிறார், ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தரிசனங்களை காணும்போது சுத்திகரிப்பு நடக்கிறது. தேவனை காணும்போது சுத்திகரிப்பு நடக்கிறது. சபைக்கு வரும்போது சுத்திகரிப்பு நடக்கணுங்க. நம்ம சுத்திகரிப்பு இல்லாமலே நம்ம போய்விடக் கூடாது. ஜெபம் பண்ணும்போது சுத்திகரிப்பு நடக்கணும். வேதத்தை திறந்து வாசிக்கும் போது சுத்திகரிப்பு நடக்கணும். சுத்திகரிப்பு இல்லாத ஒரு காரியம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்க பண்ணக்கூடிய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில சுத்தத்தை கொண்டு வரணும். சுத்திகரிப்பை, பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள், ஆராதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். பேசக்கூடியவைகள் பரிசுத்தத்தை கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் ஆதாமானேன், பிரயோஜனம் இல்லாமல் தகுதி இல்லாத போனேன். காரணம் என்ன தெரியுமா? நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்தமானவைகளை பேசுகிறவன், தேவனுக்கு விரோதமானவைகளை பேசுகிறவன், அவிசுவாசத்தை பேசுகிறவன். விசுவாசத்தை பேச மறந்துட்டேன். தேவன் விரும்புகிறதை பேச மறந்து விட்டேன். நான் பேச வேண்டியதை பேசாதபடிக்கு பேச வேண்டாதவைகளை பேசுகிறேனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாச பிரமாணம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். விசுவாச பிரமாணத்தில் என்ன சொல்றோம்? நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை நான் செய்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னைக்கு செய்ய வேண்டியவைகளை நம்ம செய்ய போகிறோம், செய்யத்தகாதவைகளை நம்ம என்னைக்கு விட போகிறோம்? நான் அசுத்த உதடுள்ள மனிதன். கர்த்தர் இன்னைக்கு சபையில் ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை அந்த கட்டடம் கிடையாது. இங்கே வந்திருக்கிறோமே, நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் அதை செய்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,
ஏதோ ஒரு தடை. என்ன தடை? இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. ஏசாயா தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொல்லல. நான் யார் தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசி அப்படி சொல்லல. நான் சுத்த உதடுள்ள மனிதன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பாவி ஆண்டவரே. என் வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? இங்கிருந்து தான். என் வாய் சரியாக இருந்தா எல்லாமே சரியாக இருக்கும். அல்லேலூயா. என் வார்த்தை சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். இன்னைக்கு ஏன் அநேக குடும்பங்கள் கெட்டு போனது? வார்த்தை சரியில்லை, வாயின் வார்த்தைகள் சரியில்லை. யாக்கோபு நிருபம் முழுவதையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. யாக்கோபு நிருபம் முழுவதையும் பார்த்தால் நாவானது சிறிய அவயமாய் இருந்தாலும் சரி, ஒரு காட்டையை கொளுத்தி போடக்கூடிய ஒரு அக்கினியை போன்றது நாவினுடைய வார்த்தைகள். அவ்வளவு வல்லமை உள்ளது. ஒரு சிறிய அவயம்தான். இந்த சரீரத்தில் நாவு ஒரு சிறிய அவயம்தான், ஆனால் பெரிய காட்டையை கொளுத்தி போடக்கூடிய வல்லமை உள்ளது. அப்படின்னா வாழ்க்கையவே கொளுத்திருங்க. நாவு சரியில்லைன்னா வாழ்க்கை கொளுத்தி போடும் இந்த நாவு. சோத்திரம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் இருக்கா? தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள் இருக்கா? ஏன் பாதியை விட்டுட்டு சொல்றீங்க? தன் கையாலே. யாரும் காரணம் கிடையாது. நம்ம கையாலே நாம இடித்து போடுகிறோம். அந்த புத்தி எது? தேவன் கொடுக்கிற விசுவாசம், தேவன் கொடுக்கிற வார்த்தை என்கிற புத்தி, வார்த்தை என்கிற ஞானம். ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசினா யார் அப்படின்னா, கர்த்தருக்கு நாவாக இருக்கக்கூடியவன் தான் தீர்க்கதரிசி. தேவனுடைய வாய், மவுத் பீஸ் ஆஃப் காட். தேவனுடைய வாய். இந்த தேவனுடைய வாய் சரியாக இல்லைன்னா தேவன் சொல்றத கொண்டு போய் சேர்க்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறார் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது, குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது, நம்ம வாழ்க்கைக்கே நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல இது சரியா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு வசனங்களை நம்ம கேட்கிறோம், ஆனா வாய் அடக்கிறோமா? நாவை அடக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம யாரும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஏசாயாவை போல நம்ம மனம் திரும்பணும். நான் சுத்த உதடுள்ள நம் மனிதன். ஆண்டவரே, நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் கிருபையுள்ள வார்த்தையை உங்க நாவிலே கர்த்தர் வைப்பார். கர்த்தர் விரும்புகிற வார்த்தையை வைப்பார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வைப்பார். பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் வைப்பார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைப்பார். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை வைப்பார். உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை வைப்பார். ஊழியங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை கர்த்தர் வைப்பார். ஆகையினாலதான் அவன் சொல்றான், அசுத்த உதடுள்ள மனுஷன். இப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இது சுத்தமாகணும். இதை சுத்தமாகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் இந்த அசுத்தத்தை சரிப்படுத்தவே முடியாது. இந்த அசுத்தத்தை சரிப்படுத்தவே முடியாது. எந்த பேஸ்டும் சரிப்படுத்த முடியாது. எந்த ப்ரஷ்ஷும் சரிப்படுத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிட்டோம், நூற்றுக்கணக்கான பேஸ்ட்டுகளை யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஏசாயா சொன்ன இந்த அசுத்தத்தை எதுவுமே சரிப்படுத்த முடியாது. ஒரே ஒரு காரியம் தான் சரிப்படுத்த முடியும். பலிபீடத்தில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த பலி இருக்க, அந்த பலியில் இருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து கொண்டு வந்து அந்த எந்த உதடு அசுத்தமாக இருக்கிறதோ அந்த உதட்டில் கொண்டு வந்து சேராபீன்கள் கொண்டு வந்து அவன் வைக்கிறான். அப்பொழுது அவன் சுத்தமானான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அக்கினி யார்?
பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அந்த பலியில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. அது எரிந்து கொண்டு இருக்கும்போது அந்த ரத்தம் அப்படியே வருது. அந்த பலியாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் வெளியில் வருது. பரிசுத்த ஆவியானவர் அந்த ரத்தத்தை எடுத்து யார் ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த ரத்தத்தை எடுத்து நம் உதடுகளிலே பூசுகிறார். உதடுகளிலே பூசி உன் பாவம் நல்லா சொல்லுங்க, மன்னிக்கப்பட்டதுன்னு இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. உன் பாவம் நிவர்த்தி ஆனது. ஸ்தோத்திரம். உன் பாவம் நிவர்த்தி ஆனது. உன் உதட்டில் உள்ள எல்லா பொல்லாத கிரியைகளை சரிப்படுத்திட்டேன். ஏன்னா இது சரியான பிற்பாடு தான் நீ உலகத்துக்கு தேசங்களுக்கு எழுத வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நீ பிரயோஜனம் உள்ளவனாக நீ மாறணும். இன்னும் அநேக காரியத்தை நான் உனக்கு காட்ட போகிறேன். இன்னும் உன்னை நான் தகுதிப்படுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை மகிமைப்படுத்தி, உன் மூலமாக செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை கனப்படுத்த போகிறேன். உன் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் இந்த உலகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் சரி, பின் வருகிற சந்ததிகள் அதை படிக்க போகிறது. ஆகவே அதற்கு முன்பதாக உன்னுடைய உதட்டை நான் சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உதடு தொட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய பழைய வார்த்தைகள், நம்முடைய பழைய செயல்பாடுகள், பேச வேண்டாத அக்கிரம வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமமான அவிசுவாசமான வார்த்தைகள், உன் பாவம் நிவர்த்தி ஆனது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இத எபிரேய மொழியாக்கம் என்ன செய்கிறது, என்ன சொல்லுகிறது என்றால், தமிழில் உன் பாவம் நிவர்த்தியானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியாக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் பாவத்திற்கு ஈடு செய்யப்பட்டிருக்கிறது. உன் பாவத்திற்கு ஈடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு காரியம். ஸ்தோத்திரம். நீங்க பக்கத்துல ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க எழுதி கொள்ளுங்க. நிவர்த்தியானதுக்கு பக்கத்துல ஈடு செய்யப்பட்டது. நிவர்த்தியானது என்பது ஈடு செய்யப்பட்டது என்று பொருளாகும். ஸ்தோத்திரம். உன் பாவத்துக்கு முழுவதும் ஒரு ஈடு செய்யப்பட்டிருக்கிறது. எது ஈடாக நம்முடைய பாவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவத்திற்காக கொடுக்கப்பட்டு, நாம் அடிக்கப்படுவதற்கு பதிலாக, நாம் ரத்தம் சிந்தப்பட வேண்டியதுக்கு பதிலாக, நாம் ஆக்கினையை அடைய வேண்டியதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து அந்த பாவத்திற்கு அவர் ஈடு செய்து விட்டார், அதை சரிப்படுத்தி விட்டார். அதுதான் நிவர்த்தியானது. அல்லேலூயா. அப்ப நிவர்த்தியானதற்கும் ஈடு செய்யப்பட்டதற்கும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு பாருங்க, டெப்த் இருக்கு வார்த்தையில. ஈடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவானவர் நம்முடைய பாவத்திற்கெல்லாம் பலியாக வந்து நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்றதனால் அவர் நம்முடைய பாவத்திற்கு உண்டானதை அவரே ஈடு செய்து முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் அவரை கண்டபோது, ஏசாயா அவரை கண்டபோது, யோவான் அவரை கண்டபோது, சாஸ்திரிகள் அவரை கண்டபோது என்ன நடந்தது? அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள். இங்கே வந்திருக்கிற இவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவை உடையவர்கள். இங்கே வந்திருக்கிறவர்கள் யார்? அவரை ஆராதிக்க வந்திருக்கிற தெய்வ மக்கள். என்ன அடிப்படையில் வந்திருக்கிறோம்? ஒரு நாளில் நான் பாவியாக இருந்தேன், என் பாவத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்தார். என் பாவத்திற்கு ஈடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈடு எது என்றால், இயேசு பலியாடாக அவருடைய சரீரமும் இரத்தமும் கொடுத்து என் பாவம் முழுவதுக்கும் அவர் உத்தரவாதம் பண்ணிவிட்டார். என் பாவத்திற்கு ஈடு கொடுத்து விட்டார், ஈடு செய்து விட்டார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நான் கண்டும் காணாதவனை போல நான் இருக்கக்கூடாது. நான் அவரை கண்டது உண்மை என்றால், சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாக விழுந்தது போல, ஞானிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்தது போல, நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படித்தான் இருக்கணும்? தாழ்மையுள்ள இருதயத்தோடு
விழுந்து பணிந்து குனிந்து தெய்வத்தை ஆராதிக்கிற மக்களாய், என்னை அல்ல என்னை மறைத்து நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி அவரை உயர்த்துகிற மக்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த செய்தியை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிங்க. ஒருவேளை நீங்கள் இதை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் மறுபடியும் இந்த செய்தியை உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். இன்னும் சில வேதாகமத்தில் இன்னும் சில தேவனை கண்ட மக்கள் இருக்கிறாங்க. வரக்கூடிய வாரங்களிலே நான் அவரை கண்டபோது இந்த தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். மற்றவர்கள் எப்படி தேவனை கண்டார்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, நாம் தேவனை கண்டது உண்மை என்றால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கணும், என்ன நடக்கவில்லை, ஏன் நடக்கவில்லை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய காரியங்களிலே முன்னேறி செல்லுவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன். வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன். கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என் மீது வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என் மீது வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். மார்த்தாளை போல் இருந்தே வீணாக உழைத்திட்டேன் நான். மார்த்தாளை போல் இருந்தேன் வீணாக உழைத்திட்டேன் நான். தேவை ஒன்றே அதை நான் அறிந்தேன். பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். தேவை ஒன்றே அதை நான் அறிந்தேன். பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் நாவினால் நினைக்காமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும். என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும். என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓடச் செய்யும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
நான் அவரை கண்டபோது. அந்த வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் விட்டு போய்விடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக எங்களை முன்னிறுத்தி நாங்கள் யார், நாங்கள் யார், எங்களுக்கு முன்னே ஓடின இந்த தெய்வ மக்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த காலகட்டங்களில் நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி உடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடந்து சத்தியங்கள் விதமாக இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள, இதன் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள, உமக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவியம் செய்ய, பிரயோஜனமுள்ள மக்களாக நாங்கள் மாற, தகுதி உள்ள மக்களாக நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவர் மேலேயும் தேவ கிருபை இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு, தெய்வீக பராமரிப்பு, உம்முடைய ஆறுதல், தேறுதல், உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.